ஐயா ஜாலி, என் வீட்டிலேருந்து நான் தப்பிக்க போகிறேன். புது ஸ்கூலுக்கு போகிறோம், மாஸ்க் காட்டுறோம். என்னடா அது ஸ்கூலு காட்டுக்குள்ளெல்லாம் இருக்கா? ஆஹா, எம்மா பெரிய கேட்டு. என்னடா இது எல்லாமே ஒரு மார்க்கமாக இருக்குது. ஆண்டி, என் அம்மா சொன்னாங்க உலக அழகி பொண்ணு கூட இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான்றது. அது உண்மையா? என்ன ஆண்டி பேசவே மாட்டாங்க? மௌனம் வரதம்மா ஆண்டி நீங்கள்? ஓகே, குட் ரெஸ்பெக்ட். நான் இங்கேயே இறங்கிடுறேன். நம்ம உள்ளே போய் செக் பண்ணிப்போம் உலக அழகி இருக்கா இல்லையான்ட்டு. என் அம்மா காமிச்ச ஃபோட்டோ அழகாக இருந்துச்சு. என்ன தானே ஓப்பன் ஆகுது? ஐயோ யாராவ? ஐயோ ஆண்டி ஆண்டி விட்டு போகாதீங்க, என்னை காப்பாத்துங்க. ஐயோ யாராவ என்ன விட்டு போறா? எம்மாடி, நீ தான் அந்த உலக அழகியா? ஹே ஹாய் மக்களே, இது உங்கள் ஃப்ளாஷ் டம்பிள் கேமிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவிலேருந்து தான் நான் விளையாட போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வேன் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து புதுசாக இந்த கேமுக்கு வந்திருக்கேனான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நான் வேன் எஸ்கேப் மட்டும் பண்ணியிருக்கேங்க. எனக்கு மெயின் டோர் எஸ்கேப்பு, பலூன் எஸ்கேப்லாம் தெரியாது. நம்ம இப்போ வேன் டோர் எஸ்கேப் மட்டும் இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் செய்வோம். இதுக்கு அடுத்து இன்னும் ஈவிலன்லேயே பார்த்தீங்கன்னா 2, 3 சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கூட நம்ம ப்ளே பண்ணலாம். சரி, இப்போ நம்ம வெளில போயிட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்குதா இல்லை நம்ம மங்களகரமாக அந்த உலக அழகி முகத்தில் முடிப்போம். சே, உலக அழகின்னு ஆசைப்பட்டு வந்தேங்க, கடைசியில் ஏமாற்றிட்டானுங்க. சரி விடுங்க, நம்ம பார்த்துப்போம். முதல்ல இங்கேருந்து தப்பிப்போம். இருங்க, மேலே இருந்து தான் வருவான்னு நினைக்கிறேன். மேலே ஸ்டெப்ஸு சவுண்டு கேட்குது, ஆனால் அவளை காணோம். சரி, நம்ம உள்ளே போயிட்டு சத்தம் போட்டு அவளை அங்கே வர வச்சுட்டு நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகிடுவோம். இருங்க, இந்த டோரை சாத்திட்டு இந்த ட்ராப் டோரை டமால்னு கீழே போட்டோன்னா அந்த சவுண்டுக்கு அவள் வந்துடுவா. ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு அங்கே வெயிட் பண்ணுவோம். அவள் இந்த பக்கம் வந்தோடனே நம்ம அந்த பக்கமாக போயிடலாம். எங்கடா அவளை காணோம்? ஏய் உலக அழகி, எங்கே இருக்க? எங்கடா அவ? என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுது? அவள் இருக்காளா இல்லையாடா? ஐயோ ஏமாடி, என்னடா அவ? மக்களே, அவள் பாட்டுக்கு உள்ளே வந்து பூன்ட்டா. அவள் கண்டுபிடிச்சிட்டா போல, நம்மளை பார்த்தாலான்னு தெரில. ஆமாங்க, அவள் அங்கே தான் வரா. சரி, நம்ம என்ன பண்ணலாம், சைலண்ட்டாக அப்படியே மேலே போயிடலாம். மேலே போயிட்டு ஜென்ரேட்டருக்கு வந்து பவர் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஒயர் இருக்கும். இருங்க, இந்த கதவு சாத்தி விட்டுறேன். திடீர்னு பின்னாடி வந்தான்னு வச்சுக்கோங்க, ஆன்னு கத்துவா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவள் தான் கதி கலங்கிடும். ஓகே, ஸ்மால் கேபிள் அங்கே இருக்குது. வேறு இங்கே தாங்க ரெட் கீ இருக்கும். ரெட் கீன்ற எல்லோ கீ இல்லைன்னா நம்ம எப்படி எஸ்கேப் பண்ணுறது? சரி, நம்ம அப்படி ஃபோட்டோ வேறு தள்ளி விட்டேப்பா வந்துடுவா. பரவாயில்ல, அதுவும் நம்ம நல்லதான். கீழே போயிட்டு நம்ம ஒரு டோர் இருக்கும், அதை ஓப்பன், ஒரு சுவிட்ச் இருக்குங்க, அதை அமுத்தி விட்டோன்னா மூடி இருக்கிற எல்லாமே ஓப்பன் ஆகிடும். எங்கடாவன்? ஏய் உலக அழகி, எனக்கு அவளை அப்படி கூப்பிட பிடிக்கலைங்க. அவள் ரத்த பள்ளி என்னென்னமோ வாயில் வருது. அவளை எப்படிலாம் கூப்பிடணுன்னு, சே அந்த ரத்த வாய், சே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம எல்லாமே ஆன் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் அவளை இந்த பக்கம் வர வச்சிடலாம், அந்த ஃபோட்டோவை தள்ளி. ஏன்னா அவள் இந்த பக்கம் இருந்தால் தான் நம்ம மேலே போய் இன்னும் எல்லோ கீக்கா. ஐயோ இருங்க, அவன் இங்கே வரா. ஏக்கா அவன் என்னை பார்த்துட்டாங்க. எங்கேருந்துலாம் கண்ணு தெரியுது. சரி ஓகே, அதுவும் இன்னொன்று மக்களே, இந்த ஈவிலன் பையன்தான் ஆடலை. இந்த ஐஸ்கிரீம் வெயிட்லலாம் ஈவிலன்லாம் மொக்கங்க. நானே அதை கலாய்ச்சி சுற்றினேன். ஆனால் இந்த கேம்லலாம் வச்சு செய்து எனக்கே கதி கலங்கிடுச்சு. என்னடா இப்படி அடிக்கிறான்ட்டு. அதுவும் ஹார்ட் மோடில் வேறு நான் ஃபஸ்ட்டு வந்தேன். அப்போல்லாம் அவள் தான் என் சோழி முடிஞ்சிருச்சு. வந்து 2 நிமிஷம் கூட அவளை அதுக்குள்ளே செத்து போயிட்டேன். சரி ஓகே, இங்கே எங்கேயுமே இல்லைங்க எல்லோ கீ. என்னடா இது? சரி, நான் ஸ்கூல் ஃபுல்லாக தேடிட்டேன், எல்லோ கீ எங்கேயுமே கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்கிற க்ரோபால் எடுத்துன்னு போயிட்டு அங்கே ஒரு பிளாங்கு அடைச்சிருக்கோம், அதை வந்து ஓப்பன் பண்ணோன்னா இருங்க அந்த பக்கம் கரெக்டாக நினச்சேங்க. ஸ்டெப்ஸு சவுண்டு கேட்கும்போது இவ்வளோ நேரமாக நான் அப்பத்துலேருந்து எல்லோ கீ தேட முடியல. நான் ஃபாலோ பண்ணிருந்துருக்கானா பார்த்துக்கோங்களேன். இருங்க, மேலே வராளா? வந்துட்டாயா? ஓகே, இப்போ நம்ம அப்படியே இங்கே வாங்க சல்லா குட்டி. ஓகே, நம்ம அப்படியே அவளை ஏமாற்றிட்டு கீழே குடிச்சிடலாம். ஏய் பிசாசே, பின்னாடி வந்து அடிச்சிட போகிறேன். ஓகே, அப்போ தாங்க ஒரு வாட்டி கிளிச் ஆகிட்டு நான் முன்னாடி இருக்கான்னு நினச்சா பின்னாடி வந்து அடிக்கிறாங்க. அது எப்படின்னே தெரில. அப்புறம் கேம்லாம் அப்டேட் பண்ண உடனே கரெக்டாகிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக என்கிட்ட இந்த கேம் இருந்துச்சு. சரி ஓகே, மேலே இருந்து அதுக்குள்ளே கீழே வந்துட்டா. நம்ம அப்படியே சைலண்ட்டாக போயிட்டு அந்த பிளாங்கை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வெளியில் போயிடலாம். அதாவது அந்த வேன் இருக்கிற இடத்துக்கு. அந்த வேனு வேறு நான் எப்படி வர வைக்க போகிறனோ.
அதுதான் தெரியல. சில டைம் அந்த வேன் பார்த்தீங்கன்னா அதுவே அங்கே வரும். ஆக்சுவலி அந்த நம்மளை கூட்டிகிட்டு வந்து விட்டால அவளா இல்லை வேறு யாராச்சான்னு தெரில. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு நன்னு வந்து அப்பப்போ துணி துவைச்சிட்டு போவா ஒரு வேனில் வந்து. எம்மாடி இதில் ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிற அந்த கம்பத்தில் டம்முன்னு முட்டிப்பீங்க. அப்புறம் தான் லைஃப் போயிடும். அதனால் பொறுமையாக தான் சைடில் வரணும். சரி, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த வேன்காரி வருவா. அவள் வந்தான்னா நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். இல்லைனா கால் பண்ணி கூப்பிடணும். ஒன்று அவளாக வர வரை வெயிட் பண்ணணும், இல்லைனா ஒரு நம்பர் கால் பண்ணணும். சரி இருங்க, நான் இப்போ சவுண்டு போட்டு அந்த ஈவில் நான் ஒரு பக்கமாக வர வச்சிடுறேன். ஏன்னா அவளை கூடயே வச்சுக்கணும். அவள் தனியாக போயிட்டான்னா திடீர்னு நம்ம எங்கேயாச்சும் போகும்போது அடிப்பா. ஓகே, கரெக்டாக கீழேருந்து வரா. அப்படியே அவளை ஒரு சுற்ற விடலாம் பாருங்களேன். அப்படியே இங்கே போயிட்டு அப்படிக்கா சுற்றிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இருங்க, இப்படிக்கா சுற்றிடுறேன், அவ்வளோதான். இப்போ அவள் இங்கேருந்து பொறுமையாக ஆடி அசைஞ்சு நடந்து வருவா. அதுக்குள்ளே நம்ம பாதி எஸ்கேப் முடிச்சிடலாம். பாருங்களேன், நான் எவ்வளோ தூரம் வந்துட்டேன். அவள் அங்கே இருக்கிறா. இப்போ தான் பரவாயில்லையே, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது. ரொம்ப நேரமாக நடக்குது. ஏங்க நம்ம அப்போ ஃபஸ்ட்டு வரும்போது தான் அங்கே கண்ணாடியே உடையிலங்க. இப்போ கண்ணாடி ஒழிஞ்சிருக்கு. ஓகே, பஞ்ச் ஆஃப் கீ கிடச்சிருச்சு. இது கிடச்சா மேலே இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் கரோ. என்ன அதை ஓப்பன் ஆகும்போது, ஓஹோ முன்னாடி இருந்து ஓப்பன் பண்ணும் போல் இருக்கே. ஐயோம்மாடி, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஒரு 5 செகண்ட் லேட்டாக வந்திருந்தேன்னா டோருக்கு நேராக வந்திருப்பா. அப்புறம் அவள் தான் டமால்னு ஒரே அடி நம்ம சோழி முடிஞ்சிருக்கோம். சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? அப்படி ஐயோ அம்மா, என்னடா இது இன்றைக்கி என்னை வச்சு அடிக்கிறானுங்க மக்களே. ஏன்னு தெரில. போன வாரம் வேறு நம்ம வீடியோ போடல, அந்த கானில் அடிக்கிறானுங்களான்னு தெரில. சரி, நம்ம அப்படியே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்ரூம் வழியிலேருந்து வந்தா அவள் இங்கேருந்து வரா. சரி, அவளை அப்படியே சுற்ற விட்டு போகலாம். ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அப்படியே இங்கே இல்லை வேணாம். நீ என் மொபைலில் வேறு இந்த கேம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுதுங்க. டக்குன்னு வளைஞ்சிடுது. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம போய் எல்லோ கீயை தேடணும். ஏன்னா நம்ம ஒரு பாதி மேலே கிட்ட முடிச்சிட்டோம். இன்னும் எல்லோ கீ கிடச்சிதுன்னா போதும். பாதியா இல்லை கால்வாசியா தெரியல, விடுங்க, பாதினே வச்சுப்போம். என்ன அவள் வரல, இங்கேருந்து வந்து இந்த அச்சிட போகிறான். நம்ம அப்படிக்கா போயிடலாம். நம்ம இப்போ சுற்றிட்டு போய் என்ன பண்ணோன்னா, ஒன்று எல்லோ கீயை தேடணும், இல்லைனா அது பேர் என்ன, அந்த கால் பண்ணி கூப்பிட்ற நம்பர் நம்மளுக்கு தேவை. இருங்க, என்னடா புக் இது புதுசாக இருக்குது, இதை வச்சு ஏதாச்சும் மந்திரம் போட முடியுமா? சரி தெரியல, நம்ம அப்படியே அதை விட்டுட்டு இந்த பக்கம் அவள் அங்கே சவுண்டு போட்டேங்க. இங்கே வருவாளா மாட்டாளான்னு தான் தெரில. வந்துட்டா. ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எல்லோ கீ எங்கே இருக்குன்னு தான் தேடணும். எல்லோ கீ இருங்க, நான் அப்படியே இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம்லாம் இருக்கும். அங்கே இருக்கான்னு பார்க்கலாம். எங்கடா இருக்குது கிளாஸ் ரூம்? எங்கடா இங்கே இந்த கிளாஸ் ரூமை காணோம்? ஓகே, இங்கே இருக்குது. என்னடா அது புதுசாக இருக்குது? ஏங்க எல்லாமே புதுசாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடிலாம் ஆடும்போதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்டேட் பண்ணியிருக்காங்க போல் கேமை. சரி ஓகே, நல்லது தான். என்னடா மாட்டிக்கினேன்? ஓகே, இந்த பக்கம் தான் இருக்குது. வேறு என்ன நம்மளுக்கு தேவை? நம்மளுக்கு வந்து இன்னும் எல்லோ கீ வேணும். அதுக்கப்புறம் அந்த கார்டு நம்பர் வேணும். ஃபோன் ஐயோ, எங்கேருந்துடி வர இன்னமா காது ஷார்ப்பாக இருக்குது. இதுவே அந்த கிராணியாக இருந்திருந்தால் அவளுக்கெல்லாம் காதே கேட்டிருக்காது. என்ன ப்ரோ, நீங்கள் இன்னும் கிராணி வீடியோவே போடல, அவளை பற்றி பேசுகிறீங்கலாம் கேட்டுறாதீங்க. அது வந்து நான் விளையாடி ரெக்கார்ட் பண்ணிலாம் வச்சுருக்கேன். அது போஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சில பல டைமிங்ஸ் இருக்குது. அந்த டைமில் கண்டிப்பாக போட்டுருவேன். ஓகே, இப்போ நம்ம அந்த சைடு இருக்கா, நம்ம அப்படியே மேலே போயிட்டு எல்லோ கீயை மட்டும் இன்னும் ஒரு லாஸ்ட் டைம் மேலேயே சுற்றி தேடிட்டு வந்துடலாம். திடீர்னு எங்கேயாச்சும் மிஸ் பண்ணியிருந்தானா என்ன பண்ணுறது? அதனால தான் ஒரு சேஃப்டி. நானே எங்கேயோ சுற்றி பார்த்துட்டேங்க, கட்சி வரையும் கிடைக்கவே இல்லை. எனக்கு அது கிடைக்குன்ற நம்பிக்கையே போயிடுச்சு. எனக்கு கேம் பக் ஆகிடுச்சின்னு நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கீழே இருக்கும். ஆனால் எங்கேயுமே இல்லை. சரி, இந்த ஓட்டை இங்கே ஏதோ பிளாங்க் இருக்குது, இதை அவுத்து பார்ப்போம். எங்கேருந்துடா வரா அவள் எங்கே இருந்தோ வரா. அப்போனா அவள் வர கொஞ்ச நேரம் ஆகும். நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியாக தேடின்னு இருக்கலாம். ஏன்னா அவள் கீழே இருக்கா. அவள் எப்படியோ லேட்டாக நடந்து தான் ஆடி அசைஞ்சி வரும். ஏய், என்ன நீ பாட்டு பொசுக்குன்னு வர, இல்லை தவறு. என்ன பின்னாடி போகல. எனக்கு இது தேவை தான். அடச்சே, ஒரு அடி கூட வாங்கவே கூடாதுன்னு நினச்ச மக்களே. சரி, இன்னும் ஒரு அடி வாங்கினோன்னா பொசுக்குன்னு எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்னும் டே 3யா டே 5யான்னு தெரில. நம்ம டே 2லேயே முடிச்சுடுவோம். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டென்ஷன் கிடச்சிது. இதை வந்து ஈவலன் மூஞ்சில் அடித்தா என்ன ஆகும்? ஏன்னா இங்கே ஷூட்டுன்னு காட்டியிருக்காங்க.
போயிட்டு அவன் மூஞ்சில் வச்சு பார்ப்போம். ஒன்றுமே நடக்கலை. அப்படியே நம்ம கீழே குதிச்சுட்டு இந்த ஒரு ஓரமாக போட்டுட்டு நம்ம போய் எல்லோ கீ கேடுவோம். நான் இன்னும் தேடாத ஒரே இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த கக்கூஸ் தான். இந்த கக்கூஸில் போய் அவன் வச்சுருக்க போகிறான் எந்த பைத்தியம். அடப்பாவிகளா, ஏங்க நான் எங்கே வச்சுருக்க போகிறானுங்க, கக்கூஸ்லலாம் இருக்காதுன்னு பார்த்தா கரெக்டாக அங்கே தான் இருக்குது. இது தெரிஞ்சு தான் நான் முன்னாடியே வந்திருப்பேனே. சே, ஸோ சேட். சரி, நம்ம இப்போ கீழே போயிட்டு அந்த எல்லோ கீயை போட்டு பெயிண்ட் எடுப்போம். ஆஹா, இவ வேறு பார்த்தா கூவாளே. இப்போ என்னடா பண்ணுறது? சரி, வேறு வழி இல்லை. நம்ம அவ போயிட்டு அப்புறமா வரட்டும். நம்ம இப்படிக்கா வந்துடுவோம். இப்போ அந்த பொண்ணு பேனு கத்தும். கத்திச்சு ஓடுது. அப்படியே போயிடுமா? என்ன போக மாட்டேன். ஓகே, இப்போ போயிட்ட பிறகு ஈவ்லன் வருவா. சொன்ன மாதிரியே வரா பாருங்க. அவள் கற்றுவாங்க, அதாங்க கடுப்பு. சரி, என்ன பண்ணுறேன், நான் இவளை ஒரு சுற்ற விட்டுறேன். ஓகே, இப்போ நான் அவளை அங்கே சுற்ற விட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம போயிட்டு அந்த எல்லோ கீயை போட்டு அங்கே ஒரு பெயிண்ட் டப்பா இருக்கும், அதுதான் மெயின். அதை எடுத்துருவோம். ஓகே, பெயிண்ட்டு பாட்டாது, நம்ம பெயிண்ட்டு டப்பானே வச்சுப்போம். சரி, இதை கீழே போட்டு அவளை அங்கே வர வச்சுட்டு நம்ம மேலே போயிட்டு நம்பர் தேடலாம். ஏன்னா இப்போ அந்த வண்டி போயிடுச்சு. வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகும். அவ்வளோலாம் நம்மளுக்கு பொறுமை இல்லை. ஆஹா, இதில் மட்டும் எனக்கு லக்கு இருக்குங்க. இது மட்டும் இங்கே இருக்குது. சில டைம் இது இங்கே இருக்காது, இருக்கும்னு நினச்சி வந்தால் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஒரு ரூமில் டெலிஃபோன் இருக்கும். எந்த ரூம்டா இது? இந்த ரூம் தான். அப்படியே கால் பண்ணுவோம். கால் கரோ. ஓகே, கால் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கால் பண்ண உடனே அந்த வேன் வந்துட்டுருக்கோம் என்னத்துக்கு. வந்துட்டா. எப்பாடியோ, இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க இருக்கணும். செம்மையாக காது கேட்குது. சின்ன சவுண்ட்னாலும் வந்துடுறா. சரி, ஓகே, அவளை ஏமாற்றிட்டு நான் வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், நான் ஏதோ ஒரு அவசரத்தில் இந்த பக்கம் வந்துட்டேன். எப்படி இருந்தாலும் அவள் என்னை பார்த்தா கத்திட்டு ஓடிடுவா. அதனால் நான் பெயிண்ட்டை மட்டும் ஊற்றிடுறேன். ஏன்னா அவள் இப்போ போயிட்டு நம்ம மறுபடியும் கால் பண்ணோன்னா வரும்போது அதை சீக்கிரமாக துவைக்க வச்சுட்டு தூங்கிடுவா. நம்ம தூங்க உடனே ஏறிட வேண்டியது தான். இவளா மீண்டுமா? அடைச்சா, உன் மேலே இருந்த பயமே போயிடுச்சு. சரி, ஓகே, நான் அவளை ஏமாற்றிட்டு வந்து மறுபடியும் கால் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் மேலே ஏறிட்டேன். அந்த கிளவி அங்கே தூங்கிட்டு இருக்கா. அப்போன்னா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுது. நம்ம பொசுக்குன்னு அப்படியே உள்ளே குதிச்சிருவோம். ஓகே, டாட்டா பாய்டா ஸ்கூலே. ரைட்டுங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லா துணியும் எடுத்து வண்டியில் வச்சு கதவை சாத்திட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா கேம் முடிஞ்சிருச்சு. அவள் தான் இதோட ஃபேன் எஸ்கேப் நம்ம வெற்றிகரமாக பண்ணிட்டோம். இன்னும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் கேட் எஸ்கேப் இருக்குது, அதுக்கப்புறமா பலூன் எஸ்கேப் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான எஸ்கேப். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி இப்போ ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளே வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஓகே மக்களே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா பாய்.